எடப்பாடியுடைய டிமாண்ட் என்னன்னா, சட்டசபைக்குள்ளே இவங்கெல்லாம் வரக்கூடாது. வந்தால் என்ன ஆகும்? கோஷ்டி சேரும். சசிகலா கோஷ்டி, டிடிவி கோஷ்டி, ஓபிஎஸ் கோஷ்டி, இப்படி அண்ணாமலைக்கு சீட்டு கொடுத்தாலும் அண்ணாமலை கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. என்ன காரணம்னா, அண்ணாமலை ஒரு கோஷ்டி சேர்த்துவார். இதெல்லாம் எடப்பாடிக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். அப்போது இதுதான் அரசியல். திமுகவில் வைகோவுக்கு சீட்டு கொடுப்பாங்க, தோற்கடிச்சிருவாங்க. கருணாநிதிக்கு பிடிக்காத அத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்கப்படும், தோற்கடிக்கப்படும். ஜெயலலிதா பாலிடிக்ஸு இதுதான். 5 வருஷம் ஆட்சி நடத்தணும்னா இவர்களெல்லாம் பிஜேபியுடைய அனுதாபிகள். இவர்களை அதிகாரத்துக்கு வரவிடாமல் செய்தால் மட்டும்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இந்த ஆட்கள் பூரா அதிமுக கொண்டு பிஜேபி நினச்சிருவான். இதற்கான ஆட்கள் தான் சென்னை மாவட்ட செயலாளர்கள் 5 பேர். தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இந்த பட்டியல் யாரோ சேர்க்காயிடக்கூடாதுங்கிறக்காக தான் கறி விருந்து டூசியும். மாவட்ட செயலாளர்களுக்கு துரோகியாக இருக்கீங்க, எல்லாம் மாறிக்கிங்க. மாறலைன்னா மாற்ற வேண்டி வரும் என்ற எச்சரிக்கைக்காக தான் இந்த நிகழ்ச்சி.